இதற்கு மதுரையில் நடந்த பாராட்டு விழாவில் பேரர் அண்ணா கலந்து கொண்டு பேசினார். மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அது யாருடைய மடியில் விழுமோ என்று பார்த்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக அந்த கனி என் மடியிலே வந்து விழுந்து விட்டது. அந்த கனியை எடுத்து நான் பத்திரமாக என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் என்றார். ஆம், புரட்சி தலைவர் தான் பேரர் அண்ணாவின் இதயக்கனி. இதை எல்லா இடங்களிலும் சொல்லி பெருமைப்படுவார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனாலே அண்ணாவின் வார்த்தைக்கு வடிவமளிக்கும் வகையில் சத்யா மூவி சார்பில் மரியாதைக்குரிய ஆர். எம். வீரப்பன் அவர்கள் தயாரித்த படத்துக்கு இதயக்கனி என பெயர் சூட்டப்பட்டது. அண்ணாவின் இதயத்தில் நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் இருப்பது போன்ற காட்டி இதயக்கனி என்று டைட்டில் போடப்பட்டது. அப்போது சினிமா தியேட்டரில் அத்தனை மக்களும் கைதட்டி பாராட்டம் பெற்றார். அன்று கிடைத்த அதே மகிழ்ச்சி எனக்கும் ரசிகர்களுக்கும் இன்றும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காலத்தை வென்றாலோ புரட்சி தலைவர் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கின்றவர். பேரு அண்ணா தலைமையில் திமுக 1967 ஆட்சி பிடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கழுத்தில் கட்டுப்போட்டு போஸ்டர் தமிழகம் முழுவதும் அப்போது ஓட்டப்பட்டது. எம்ஜிஆரின் போஸ்டரை பார்த்து மக்கள் திமுக ஆட்சியை கட்டிலே அமர்த்தினார்கள்.